ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பை தமிழ் குயின் சேனலில் ஒரு சைனீஸ் ட்ராமாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட தேர்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும்னா, யூயாங்கோட சிஸ்டர் எங்கே போனாலும் அவங்கள விடாமல் அவங்கள எப்படியாவது அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு என் வாழ்க்கையை அவள் தான் கெடுத்துட்டா, அவளால் தான் நானும் என் குழந்தைய அனாதையாக நிற்க போகிறோன்னு சொல்லிட்டு கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருந்திருப்பா. அவங்களும் யூயாங்க தப்பாக நினச்சிக்கிட்டு திட்டி விட்டுறாங்க. சரின்ட்டு அவங்க வெளியே வந்தாலும் பின்னாடியே தொடர்ந்து வந்து நான் உன்னை விட மாட்டேன், ஏதாவது பண்ணியே தீருவேன்ட்டு அவங்க தள்ளி விடலை. ஆனால் அவங்க தள்ளி விட்ட மாதிரி நடித்து இவ கீழே விழுந்து மிஸ்கேரேஜ் ஆன மாதிரி நடிச்சிருப்பா. அந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ ஒரு ஹோட்டலில் அந்த பொண்ணுக்கும் லூவுக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவும் யூயாங்கும் வந்துடுறாங்க. அந்த லூ கிட்ட ஹீரோ எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. அவள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ அவளை நம்பாத, அவள் போய் சொல்லி உன் லைஃபையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, நீ தேவையில்லாத நம்பிக்கிட்டு இருக்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு ஆதாரத்தையும் காட்டுறேன். இது யூயாங் எந்த ஒரு இதுவுமே பண்ணலை, அவளாக தான் வேணும்னே விழுந்த மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணியிருக்கா பாருன்ட்டு ஃபோன் எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஃபோனில் அவளே கீழே விழுந்த மாதிரியே தெரியுது. சிசிடிவி ஃபுட்டேஜில் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அந்த பொண்ணு விடாமல் இல்லை நான் பண்ணவே இல்லை, இவங்க ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி என்னை ஏமாத்துறாங்க, எடிட் பண்ணியிருக்காங்க, நம்பாதீங்கன்னு அவனை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பா, கெஞ்சிக்கிட்டு இருப்பால. நான் எப்படி இதெல்லாம் உண்மைன்னு நம்புறதுன்னு லூவும் கேட்குறான். இன்னொரு ஆதாரத்தையும் காட்டுறேன்ட்டு இந்த பொண்ணு ஃபேக் ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக டாக்டர்கிட்ட பேசியிருப்பா. அந்த ரெக்கார்டிங் எடுத்து காட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபேக்காக மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபேக் ரிசல்ட் ரெடி பண்ணுங்கன்னு அதே டாக்டர்கிட்டே சொல்லியிருப்பாங்க போல். அதோட ரெக்கார்டிங்கை எடுத்து போட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இன்னமும் நம்பி இருக்க மாட்டீங்க, இருங்க அந்த டாக்டரே நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை உள்ளே கூப்பிட்றாரு. அந்த டாக்டரும் உள்ளே வந்துட்டு, ஆமாம், அந்த ரெக்கார்டிங்கில் இருக்கிறது எல்லாமே உண்மைதான், உங்கள் பொண்ணும் உங்கள் ஒய்ஃபும் தான் என்கிட்ட ஃபேக்காக இதெல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க, நான் ஃபேக்காக ரெடி பண்ணதுக்குண்டான ப்ரூஃப் இதுதான்ட்டு அவங்க அப்பா கிட்ட ப்ரூஃபை கொடுத்துட்டு போயிடுறாரு. அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் ஆயிடுது, திட்டி விட்டுறாரு. லூவும் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணா, எப்படி என்னை ஏமாத்தி நம்ப வச்சிருக்க, நானும் அவளும் 10 வருஷமாக லவ் பண்ணியிருக்கோம், நாங்கள் உண்மையாக லவ் பண்ணியிருக்கோம், மேரேஜ் ஆகிறதுக்குள்ளே இவ்வளோ தூரம் எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி பண்ணிட்டேன்ட்டு கோவப்பட்டு சத்தம் போட, அவங்க பொண்ணு கீழே விழுந்துருச்சேன்னா அந்த ஸ்டெப் மாம் வந்து தூக்கிட்டு வருவாங்களா, எங்கே அங்கே போகாத வான்ட்டு என் கூட வான்ட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்ப்பாரு. ஓங்கி பலார்னு ஒரு அறையை கொடுத்துட்டு அந்த ஸ்டெப் மாம் போயிட்டு அவங்க பொண்ணை தான் தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளும் எழுந்திரிச்ச உடனே கத்த ஆரம்பிச்சிட்றா, இதெல்லாம் ஒன்னால தான் ஆச்சு, உன்னால என் லைஃபே வீணாக போயிடுச்சு, நீ இல்லாத இருந்திருந்தா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன், உன்னால என் லைஃப் போயிடுச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பல. ஹீரோ வந்துட்டு, யாரால லைஃப் போயிடுச்சு, இதெல்லாம் ஒன்னால, நீ தான் யூயாங் மேலே ஜெலஸ் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் 10 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, அதனால் நீ அவன் மேலே ஜெலஸ் ஆகிட்டு அவங்க லவ்வை எப்படியாவது பிரிச்சாகணுன்ட்டு நீ இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க. என்ன ஜெலஸ் இல்லையா? நான் ஜெலஸ்லாம் பண்ண கிடையாது யூயாங், நான் உன்னை வெறுக்கிறேன், நீ என் லைஃபையே வீணாக்கிட்டல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ என்ன நான் இதுக்காகலாம் கில்ட்டி ஆகிட்டு நான் மன்னிப்பு கேட்பேன்னு நீ நினச்சியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. ஹீரோவும் நீ ஏதோ கத்தடின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. பின்னாடியே லூவும் யூயாங்கிட்ட ஓடியாரான். யூயாங்கும் திரும்பி பார்க்க, என்னை மன்னிச்சிரு யூயாங், எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க, இதில் உன் மேலே என்ன தப்பு இருக்குது, உன்னை ஏமாற்றி அவளாக இதை பண்ணியிருக்கா, இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல, உடனே அவன் கையை பிடிக்க போவான், கையை எடுத்து விட்டுறாங்க. உடனே லூ இருந்துட்டு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். ஹீரோ நடுவில் வந்துட்டு, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நான் தான் அவளுடைய ஹஸ்பண்ட், நாங்கள் இன்னும் பப்ளிஷ் தான் பண்ணிக்கல, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் ரிஜிஸ்டர்லாம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறாரு. யூயாங்கும், லூ நீ என்னை மறந்துட்டு உன் லைஃப்பை நல்லபடியாக வாழு, இதுக்கு மேலே என்ன நினச்சிக்கிட்டு உன் லைஃப்பை கெடுத்துக்காத, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு அவனும் என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது, கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கப்புறம் யூயாங் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் தான் சமாதானப்படுத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஹீரோக்கே எப்படியும் நம்மளுடைய மேரேஜை பப்ளிஷ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி, மேரேஜ் பப்ளிஷ் பண்ணலாமான்னு கேட்க, அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு கோவமானு கேட்க, கோவம்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு சொல்ல, உடனே யூயாங்கும் அவருக்கு கிஸ் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோவும் அவங்களுக்கு லிப்ஸில் கிஸ் பண்ண அப்படியே அவங்க நைட்டையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
அப்படியே காலையிலே ஆகுது. காலையில யூயாங் தான் கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ முகத்தை கையை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, யூயாங் என்ன பண்றேன்ட்டே கட்டி பிடிச்சிக்கிட்டே உருண்டுட்டு கீழே வந்து விழுந்துடுறாங்க. திரும்பவும் அவங்களுடைய ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஆஃபீஸ்க்கு 2 பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஹீரோ என்ன பண்றாரு, யூயாங் பேரில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை மாற்றி விட்டுறாரு. யூயாங்கும் அந்த ஃபைலை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அந்த ஃபைலை அங்கேயே வச்சுட்டு, லவ்ங்கிறது பணத்தால் வர்றது கிடையாது, இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் ஒரு ஆம்பளை அவனுடைய ஒய்ஃப்க்கு முதல்ல செக்யூரிட்டி கொடுக்கணும்னு தானே நினைப்பான், அதை தானே நானும் செஞ்சேன். என்னுடைய ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கிறதுக்கு நான் உனக்கு சொன்னேன். எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை. எங்கள் அப்பா அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க லவ்வபிளாக. ஆனால் அவங்க பிரிஞ்சதுக்கு காரணம் இந்த மணி தான். அதனால எனக்கு இந்த மணி தேவையில்லை. அதுக்கு உடனே ஹீரோவும், நம்ம 2 பேருமே லீகலான ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிற? எனக்கு நான் சம்பாதிச்சுக்கிறேன், நான் சம்பாதிக்கிற பணமே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போவாங்களா. உடனே ஹீரோ இருந்துட்டு, யூயாங் நான் இன்னைக்கு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போயிடுவேன், அதனால் என்னை எதிர்பார்க்காதுன்னு சொல்கிறாரு. அவங்களும் சரி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. அவங்க வெளியே வந்துடுவாங்க, சைக்கிளில் வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ முன்னாடி ஒரு கார் போய்கிட்டு இருக்குமா, அந்த காரில் லேசாக இடிச்சிடுறாங்க. கார் டிரைவர் வெளியே வந்துட்டு, என்னம்மா இந்த மாதிரி இடித்து விட்டுட்டு காரை டேமேஜ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு பொறுப்பு யார் ஏற்றுக்கிறதுன்ட்டு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். எங்கள் முதலாளி உன்னை சும்மா விட மாட்டாரு, உன் மேலே கேஸ் போடுவாருன்னு திட்டிகிட்டு இருக்க, உன் முதலாளி காட்டு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன்ட்டு அவங்க வந்து பார்ப்பாங்க. அங்கே யார் இருக்கிறதுனா அந்த ஷென் தான் இருப்பார். ஷென்னை பார்த்தவொடனே, ஷென் நீங்களா? அவரை இவங்கள பார்த்தவொடனே, ஏய் நீயா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்க, இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை, உங்கள் காருக்கு தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்ல, அவரும் சரி இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இல்லை நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன், அதுக்கு உண்டான செலவு நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. அவரும் சரி சொல்லி பார்ப்பாரு வேணான்ட்டு, இல்லை நான் கொடுக்குறேன்னு அவங்க அடம் பிடிக்கும், சரி கொடுன்னு சொல்லிடுறாரு. எவ்வளோன்னு கேட்க அவரும் குத்துமதிப்பாக 20,000 கேட்பாரா. அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் இருந்து கொஞ்சம் பணத்தை அனுப்பி விட்டுட்டு, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த கார் டேமேஜ் ஆனதுக்கு பணம் கொடுத்தாக்கணுமேங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹோட்டலில் கிளீனிங் வேலைக்காக போவாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ அந்த சைடு போவாரா, அவரை பார்த்தவொடனே இங்கேருந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் அங்கே வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு, இந்த நம்பர் உள்ள டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க, நீங்கள் தட்டுங்க, அப்போ தான் அவர் வெளியே வருவார், நான் போய் தட்டுன்னா அவர் வெளியே வரமாட்டாருன்னு சொல்லி போய் சொல்லிடுறான். அவங்களும் அதை நம்பிட்டு போயிட்டு அந்த டோரை தட்டி தட்டி பார்க்குறாங்க, கதவை திறக்கல. நீங்கள் கார்டை வச்சு திறங்க அப்படின்னு சொன்ன உடனே கார்டை வச்சு திறக்கிறாங்க. திறந்த உடனே அங்கே வந்து ஹீரோ தான் வந்து கதவை திறப்பாரா. அவன் டக்குன்னு ஃபோட்டோ கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு ஓடி போய்ட்றான். ஹீரோவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள இழுத்து அவங்க கையை பிடிச்சி பின்னாடி மடக்கி வச்சு பிடிச்சிக்கிறாரு, அவங்க முகத்தை பார்க்காமலேயே. அந்த சமயம் பார்த்து உள்ளே இருந்த ஒரு பொண்ணு குளிச்சுட்டு வெளியே வரா. அதை பார்த்த உடனே இவங்களுக்கே ஷாக் ஆகிடுது. அப்போ தான் ஹீரோவும் பார்க்குறாரு, இவங்க யூயாங் இருக்கிறத பார்த்த உடனே அவரும் பயந்து போய்ட்றாரு. அந்த பொண்ணு வெளியே வந்த உடனே, நீ எப்படி உள்ளே வரலாம், போலீஸ்க்கு கால் பண்ணி இவளை போலீஸில் பிடிச்சி கொடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. ஹீரோவும் நான் இவளை பார்த்துக்கிறேன், நீ உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றுன்ட்டு அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் யூயாங் கிட்ட, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னது இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டுட்டு வந்திருக்க, எதுக்காக நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்குறதுக்கு, அப்போ அவங்க கையை மடக்கி பிடிச்சிருந்துருப்பார் இல்லையா, அந்த கையை வேற அவங்களுக்கு ரொம்ப வலி எடுத்திருக்கும் போல இருக்கு. கையை கட்டு நான் பார்க்கணுங்கிறதுக்கு அவங்க அழுதுகிட்டே, இல்லை வேண்டாம், இது யாரு, இவ கூட உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேட்குறதுக்கு, அப்படிலாம் எதுவுமே இல்லை, அவள் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்கிறாரா. எந்த ஃப்ரெண்டு கிட்ட ஹோட்டலில் ரூம் போட்டு அதுவும் பாத்ரூம் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவள் ஒரு செலிப்ரிட்டி. நான் ஜஸ்ட் அவகிட்ட பேசிட்டு நான் திரும்பவும் வீட்டுக்கு வர்றதா தான் இருந்தேன், நான் கூட உன்னை அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதா தான் இருந்தேன், புரிஞ்சுக்கோ, எங்களுக்குள்ளே எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்கிறாரு. அதான் கிளியராகவே தெரியுது உங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்ட்டு. நீங்கள் என்னவோ பண்ணுங்கன்ட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. எங்கே போகிற, இப்போ கை வலிக்குதில்ல, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், வேணாம் நீ எங்கேயும் போகாதுன்னு சொல்கிறாரு. நான் எங்கே போனால் தான் உங்களுக்கு என்ன, அவள் தான் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க சொன்னால, நீங்களும் போலீஸில் என்னை பிடிச்சி கொடுத்துருங்க, அந்த ரிப்போர்ட்டரை நான் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு நினச்சிருக்கீங்க, நாளைக்கு காலையில் உங்களை பற்றின நியூஸ் தான் வெளியே வரப்போகுது, அதனால் நீங்களும் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த பொண்ணும் வெளியே வந்துடுறா. வெளியே வந்த உடனே அவள் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கண்டுக்கவே இல்லை. வா உடனே இவளை போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி இவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. ஆரம்பத்துல இருந்து இந்த ட்ராமா ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியாக போய்கிட்டு இருந்துச்சு.
இந்த எபிசோடில் 2 பேருக்கும் சடனாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது. ஏற்கனவே யூ யங் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல் கொண்டு என்ன பண்ண போகிறாங்க? டிவோர்ஸ் தான் வாங்க போகிறாங்களா, இல்லை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.